இந்த வீடியோவில் த்ரெட் மாடலிங்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஒரு ஈஸியான எக்ஸாம்பிளில் சொல்லித்தரேன். இப்போது நீங்கள் வந்து ஒரு பில்டிங்கை வந்து கட்டுறீங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ இதுதான் வந்து ஒரு பேஸ்மெண்ட். இந்த பேஸ்மெண்ட்டை வந்து கட்டிட்டு நீங்கள் அதுக்கு மேலே ஒரு பில்டிங்கை வந்து கட்டுறீங்க. ஸோ பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா அதோட பேஸ்மெண்ட் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ நீங்கள் இதில் வந்துட்டு சில ஓட்டைகள், சில தப்பான விஷயங்கள் எதுமோ பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு இந்த பில்டிங்கை வந்து கட்டிடுறீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்னாகும், ஒரு பயங்கர காற்றடிக்கும் போதோ ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்போது இது ஆடிடுச்சுன்னா இந்த மொத்த பில்டிங்கும் அப்படியே சாஞ்சு கீழே விழுந்து உடஞ்சி போயிடும். ஸோ இந்த பில்டிங்கை வந்துட்டு கட்டணும் அப்படின்னா இந்த பேஸ்மெண்ட் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக கட்டணும். ஏன்னா பில்டிங்கை கட்டி இவ்வளோ தூரம் பெரிய பில்டிங்கை கட்டி முடிச்சதுக்கப்புறம் கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்டில் உங்களால் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. நீங்கள் பில்டிங்கில் பெயிண்ட் அடிக்கலாம், பேட்ச் ஒர்க்லாம் பண்ணலாம், நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியும். ஆனால் இந்த பேஸ்மெண்ட்டில் உங்களால் எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது. ஏன்னா அதை கட்டி முடிச்சாச்சு. இதுதான் வந்துட்டு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் த்ரெட் மாடலிங்க்கு. ஒரு அப்ளிகேஷன், ஒரு கம்பெனியில் ஒரு அப்ளிகேஷன் பில்டு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனியில் அந்த அப்ளிகேஷன் பில்டு பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னா அப்ளிகேஷனை டைரெக்டாக பில்டு பண்ணிட மாட்டாங்க. பில்டு பண்ணும்போது சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. கம்பெனியோட ப்ராடக்ட் ஓனரு, ப்ராடக்ட் மேனேஜரு, அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் மேனேஜரு, ப்ராடக்ட் டீமு, இவங்க செக்யூரிட்டி ஆர்கிடெக்டு, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டீமு, த்ரெட் மாடலரு, இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வந்து நடத்துவாங்க. நடத்திட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எல்லாரும் போயிட்டு என்னென்ன டெக்னாலஜி, என்னென்னலாம் வந்துட்டு லேட்டஸ்ட்டு இன்ஃபர்மேஷனு, சாஃப்ட்வேர் வெர்ஷன்ஸு, தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ், இது எல்லாமே சொல்லிவிட்டு இதுதான் நம்மளோட ப்ராடக்ட்டு. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பேங்கிங் சைட்டை வந்து உருவாக்க போகிறோம். இதுக்கான டெக்னாலஜி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ எல்லாருமே அந்த ப்ரொப்போசலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னென்னலாம் முன்னாடி ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணாங்க அது எல்லாத்தையும் கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்தோன்னே அப்ளிகேஷனை டிசைன் பண்ணுவாங்க. எப்படி டிசைன் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டேட்டா ஃப்ளோ டயக்ராம் வச்சு ஒரு அப்ளிகேஷனை பில்டு பண்ணுவாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி ஒரு அப்ளிகேஷனில் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு லாகின் பேஜ், அதாவது யூசர் பார்க்குற மாதிரி எண்ட் யூசர், நீங்கள் லாகின் பண்ணுறீங்களா, நம்ம தான் வந்து எண்ட் யூசர். ஸோ எண்ட் யூசர்னால் லாகின் பண்ணுறவங்களுக்கு ஒரு பேஜ். அங்கேருந்து லாகின் பண்ணதுக்கப்புறம் நேராக உள்ளே போனோன்னே ஒரு டேட்டா பேஸு சர்வருக்குள்ளே போகுது, டேட்டா பேஸ்க்குள்ளே போகுது. அங்கேருந்து க்ளவுடுக்கு வந்து ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களோட நீங்கள் வந்துட்டு உங்களோட பேங்க்கை போய் விசிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ண முடியும், மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ணி முடிச்சிட முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் லாக் அவுட் பண்ணிடுவீங்க. உங்கள் செஷன், இந்த பேக்ரவுண்ட் ஃப்ரேம் ஒர்க் இதெல்லாம் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு காமன் சினாரியோ. இதுக்கு வந்துட்டு டேட்டா ஃப்ளோ டயக்ராமை நீங்கள் ரெடி பண்ணுவீங்க. இல்லைனா உங்களுக்கு ஆல்ரெடி ப்ராடக்ட் டீம் இருக்குன்னா அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. டேட்டா ஃப்ளோ டயக்ராம் இருக்கும். அந்த டயக்ராமை வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாசிபிள் த்ரெட்ஸ், இதுதான் வந்துட்டு த்ரெட் மாடலிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு டேட்டா வந்து ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து ஒரு லாகின் பண்ணுற யூசர்லேருந்து அடுத்து வந்து லாகின் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் எங்கே போகுது, சர்வர் கிட்டே போகுது. சர்வர் வந்து ஆத்தரைசேஷன் ஆத்தென்டிகேஷன் பார்த்துட்டு அந்த யூசருக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்கும். ஸோ இந்த ரெண்டு கேப்பில் என்னென்ன த்ரெட் இருக்குது, என்னென்ன பாசிபிள் ரிஸ்க் இருக்குது அப்படின்றத டிஃபைன் பண்ணுவாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைடு பாஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு த்ரெட் மாடலில் இந்த மெத்தடாலஜிஸ் இருக்குது. ஸ்ட்ரைடு மாடல்னா என்னன்னா, ஸ்பூஃபிங், டேம்பரிங், ரெப்புடியேஷன், இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஷர், டெனையல் ஆஃப் சர்வீஸ் அண்ட் ப்ரிவிலேஜ் ஆஃப் எஸ்கலேஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி இதில் வந்துட்டு இந்த 6 டேர்ம் வந்து இருக்கும். இந்த 6 டேர்மும் ஒவ்வொரு இடத்துலையுமே அவங்க என்னென்ன பாசிபிள் ஆஃப் ஸ்பூஃபிங் இருக்கு, ரெப்புடியேஷன் இருக்கு, டேம்பரிங் இருக்கு, ப்ரிவிலேஜ் ஆஃப் எஸ்கலேஷன் பண்ண முடியுமா அப்படின்ற எல்லாத்தையுமே ஒவ்வொரு இடத்துலையுமே வந்துட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணி அதில் வரது எல்லாத்தையுமே T1, T2, T3ன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கவுண்டர் மெஷர்ஸாக வந்து போடுவாங்க. என்னென்ன பாசிபிள் ரிஸ்க் இருக்கு, என்ன அட்டாக் வந்து பாசிபிள், ஆல்ரெடி ஏதாச்சும் சிவி இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. இப்படி தான் வந்துட்டு ஒரு லோ லெவலான ஒரு த்ரெட் மாடலிங்கை வந்து பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து லைவாக த்ரெட் மாடலிங்கை எப்படி பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் ஒரு டெமோ காமிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி த்ரெட் மாடலிங் நிறைய டூல்ஸ் ஒன்று இருக்குது. இது OWASPோட த்ரெட் டிராகன் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் ஒன்று இருக்குது, ஐரிஸ் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி டூல் இருக்குது. ஸோ ஐரிஸ் ரிஸ்க் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட பேர் வந்து IRIUSRISK, ஐரிஸ் ரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது உள்ள இந்த ஹோம் பேஜை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே ட்ரை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ட்ரை நவ் கொடுத்துட்டு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களால் யூஸ் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு போயிட்டு நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஒரு நியூ ப்ராஜெக்டை ஒன்று கிரியேட் பண்ணிடுறேன்.
நம்ம ஒரு நியூ ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்ணிட்டோம். நியூ ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்ணிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் இங்கே சைடில் வந்துட்டு உங்களுக்கு காம்பனன்ட்ஸ்லாம் இருக்கும். இதை வச்சுட்டு நீங்கள் உங்களோட இதை வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு AWS-ஐ கிளிக் பண்ணுறேன்னா அங்கே ஒரு AWS பாக்ஸ் வந்துடும். அப்புறம் அஷூர் க்ளவுடை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அஷூர் க்ளவுடை கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க, நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு AWS-ஐ யூஸ் பண்ணுறோம், அங்கேருந்து வந்துட்டு டேட்டா சென்டருக்கு வந்து நாங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்புகிறோம் அப்படின்னா நீங்கள் AWS-லேருந்து டேட்டா சென்டருக்கு ஒரு பைப்லைனை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த கனெக்ஷன் வந்து ஒர்க் ஆகும். இது வந்துட்டு இதோட காம்பனன்ட்ஸ்லாம் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்துட்டு த்ரெட் மாடலிங் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஒரு DFT டயக்ராம் ஆல்ரெடி ரெடி பண்ண ஒரு DFT டயக்ராம் நம்ம கிட்ட இருக்குது. இதுல என்ன போட்டிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நெட் இருக்குது. இன்டர்நெட்குள்ள ஒரு யூசர் இருக்காங்க. அந்த யூசர் வந்துட்டு ஒரு டேட்டாவை வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்றாரு. எங்க பண்றாருன்னா AWS-ஓட கிளவுட் ஃப்ரண்ட் அமேசானோட வெப் சர்வீசஸ் வந்து யூஸ் பண்றாரு. இது வந்து வெளியில இருந்து அவுட் ஆஃப் ஸ்கோப் காம்பனன்ட் யூஸ் பை ரெப்ரசன்ட் திஸ் யூசர். இது வந்துட்டு வெளியில இருந்து ஒரு இன்டர்நெட்ல இருந்து நார்மலா நம்மள மாதிரி ஒரு யூசர் வந்து ஆக்சஸ் பண்றாரு. என்ன பண்றாருன்னா ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டை ரிசீவ் பண்ண ட்ரை பண்றாரு AWS-ஓட கிளவுட் ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணி. AWS-ஓட வெப் சர்வீசஸ் அது என்ன பண்ணுதுன்னா AWS-ஓட சிம்பிள் ஸ்டோரேஜில் அந்த பக்கெட்டில் போயிட்டு அந்த விஷயம் இருக்கான்னு சர்ச் பண்ணுது. இல்லைனா அங்கேருந்து ஆப்ஜெக்டை கிளேசியர்லேருந்து எடுக்குது. கிளேசியர்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் AWS லேம்டாவில் ரீஸ்டோர் பண்ணுது. இங்கே AWS லேம்டா வந்து கிளேசியருக்கு வந்துட்டு அதை ரீஸ்டோர் பண்ணுது. அதுக்கப்புறம் லேம்டா வந்து ட்ரிகர் பண்ணுது. ஆப்ஜெக்ட் இல்லை அப்படின்னா அந்த யூசருக்கு அந்த ஆப்ஜெக்ட் அங்கே இல்லை இருக்கான்னு பார்க்குது. அதுக்கப்புறம் இல்லைனா கொண்டு வந்துட்டு இந்த AWS கிளவுட் வாட்ச் வந்துட்டு அந்த ஆப்ஜெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு கிளவுட் ஃப்ரண்ட் கொண்டு வந்து கொடுத்துரும். அந்த ரெக்வஸ்ட் டேட்டா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு யூசருக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்துட்டு சின்ன ஒரு டயக்ராம். இதுதான் அப்ளிகேஷன் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம கிட்ட இப்போ வந்துட்டு யூசிங் எ CDN இம்ப்ரூவ்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரெடியூஸ் காஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ். இதுதான் வந்துட்டு ஒரு டயக்ராம். இப்போ நீங்கள் ஒரு செக்யூரிட்டி இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் பாசிபிள் த்ரெட்ஸை வந்து நீங்கள் மிட்டிகேட் பண்ணணும். உங்ககிட்ட அப்ளிகேஷன் வந்துட்டு பக் பவுண்டி பண்ணுற மாதிரி இப்படி வரவே வராது. ஸோ இப்படி தான் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே போயிட்டு இதுக்கப்புறம் த்ரெட்ஸ் அண்ட் கவுண்டர் மெஷர்ஸ் அப்படின்னு இங்கே ஆக்சுவலாக வந்துட்டு த்ரெட் மாடல் அப்டேட் அப்படின்னு சொல்லியிருக்கும். அந்த மாடலை நீங்கள் டயக்ராம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேலே அப்டேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து த்ரெட்ஸ் அண்ட் கவுண்டர் மெஷர்ஸை அப்கிரேட் பண்ணிடும். இப்போது இது வந்துட்டு ஸ்ட்ரைடு மாடல் வந்து யூஸ் பண்ணியிருக்கு. 36 த்ரெட்டை வந்து ஃபவுண்டு பண்ணியிருக்கு. அப்படி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா AWS-ஓட கிளவுட் ஃப்ரண்ட். கிளவுட் ஃப்ரண்ட்டில் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லியிருக்குது, இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஷரில் வந்துட்டு அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ் டு கிளவுட் ஃப்ரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கப்புறம் மிஸ்கான்ஃபிகர்டு கிளவுட் ஃப்ரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், டேட்டா லீக்கேஜ் வந்து பாசிபிள், டேம்பரிங் வந்து பாசிபிள், ஏன்னா வந்துட்டு ஜென்ரல் த்ரெட் டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரைடு மாடலில் இருக்கிற என்னென்ன அந்த 6 மாடலில் எதெல்லாம் வந்து பாசிபிளாக இருக்கோ அது எல்லாமே கொடுக்கும். அப்புறம் கிளவுட் வாட்சில் 12 த்ரெட் இருக்குது. வந்து டினைல் ஆஃப் சர்வீசஸ், ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ண முடியும்னு போட்டிருக்கு. ஐ ரிஸ்காக இருக்குது. அதுக்கப்புறம் ஏன் இது ஐ ரிஸ்காக இருக்குது அப்படின்னா அது உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இம்பேக்ட், அட்டாக் சினாரியோ எல்லாமே வந்து கொடுத்துரும். ஸோ ரிஸ்க் வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஷர் பாசிபிள், ரெப்புடியேஷன் பாசிபிள், டேம்பரிங் பாசிபிள், இது எல்லாமே வந்துட்டு இதில் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதிலிருந்து நம்ம த்ரெட்டை வந்து மிட்டிகேட் பண்ணணும். இதுதான் நம்மளோட யூஸை. ஸோ த்ரெட் மாடல் டயக்ராமில் இப்போ இந்த பாசிபிளான ஏரியாஸில் எல்லாத்துலேயுமே இவ்வளோ த்ரெட்ஸ் 36 த்ரெட்டு வந்து ஃபவுண்ட் ஆகிருக்கு. இந்த த்ரெட்ஸ் எல்லாம் வந்து மிட்டிகேட் பண்ணி இந்த அப்ளிகேஷனை நீங்கள் பேஸில் இருந்து ஸ்ட்ராங்காக பில்டு பண்ணணும். இதுதான் வந்து த்ரெட் மாடலிங். இது வந்து ஒரு நார்மலாக ஆல்ரெடி டிஃபைன் பண்ண ஒரு த்ரெட் மாடல் டயக்ராமு. ஸோ நீங்கள் த்ரெட் மாடல் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரைட் மாடலோ பாஸ்தா மாடலோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் த்ரெட் மாடலிங் வந்து பண்ணுவீங்க. இதுலேயே நீங்கள் பாசிபிளாக லேட்டஸ்ட் டூல் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதிலே வந்துட்டு த்ரெட்டை வந்து மிட்டிகேட் ஆட்டோமேட்டடாக பண்ண முடியும். ஆனால் மேனுவலாக பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருந்தால்தான் உங்களால் கம்பெனியில் ஒர்க் பண்ண முடியும், த்ரெட் மாடலிங் பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்கள் டூலையோ சாட் ஜிபிடியோ யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களால் அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியாது. கம்ப்யூட்டர் ஹெல்ப் பண்ணும், பட் அந்த நாலேஜ் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் உங்களால் த்ரெட் மாடலிங் பண்ண முடியும். இது பக் பவுண்டி மாதிரி வெறும் ஜஸ்ட் ரேண்டமாக பண்ணுற ஒர்க்கு கிடையாது. இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் ஃபியூச்சரில் இமேஜின் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன எக்ஸாம்பிள், பில்டிங்கை கட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பண்ண முடியாது. ஸோ இந்த அப்ரூவல் டயக்ராம் நிறைய பேருக்கு போகும். இதில் உங்களோட எஃபர்ட் எல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ ஒரு த்ரெட் மாடலிங்கை ஒரு கம்பெனியில் இப்படி தான் பண்ணுவாங்க. இதுதான் பாசிபிள் சினாரியோஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. த்ரெட் மாடலிங் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி நான் இன்னும் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். பாய்.